هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ساريت من حرم ليلا إلى حرم كما سار البدر في داج من الظلم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين صدق رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானா. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் மிஅராஜினுடைய புனிதமான ஒரு இரவில் நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை அங்கீகரித்து கபூல் செய்தருள் புரிவானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவர்களின் அனைத்து வாழ்க்கைகளையும் தெரிந்து கொள்வதும் அனைத்து வாழ்க்கையையும் நமது வாசித்து பார்ப்பதும் நமது வாழ்வில் அதை நாம் அமல்படுத்துவதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அருமை சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருத்தோழர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார்களாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களோடு நடந்த அந்த போர்களை பற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்மால் பார்க்க முடியும்.
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், அல்லிமு சிபியானக்கும் சீரத்த நபியுக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையான பெருமக்களே, பெரியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் தெரிந்து கொள்வது, அவர்களின் சிறு பிராயத்தை, அவர்களின் பிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவப்படுகிறதோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 40 வயதில் நபிப்பட்டம் கொடுத்தது எவ்வளவு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறதோ, அவர்களின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாமல் அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் எவ்வளவு முக்கியத்துவமானதோ, அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் குறித்து உண்டான பயணத்தை தெரிந்து கொள்வது என்பது முஸ்லிமான ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டுதோறும் மிஅராஜினுடைய இரவை குறித்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விண்ணேற்ற பயணத்தை குறித்தும் நாம் கேட்டு வருகிறோம். கேட்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான மக்களுக்கும் தனது ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்கும், அடுத்த கட்ட தன்னுடைய இபாதத்தினுடைய, தொழுகையினுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் அதை நாம் பற்றி பிடித்து கொள்வது என்பது நமக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. மிஅராஜினுடைய பயணத்தை குறித்து நாம் பல்வேறு கட்டத்தில், பல்வேறு கோணங்களில் நம்மால் சிந்திக்க முடியும். அறிவியல் கோணத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜை நாம் சிந்திக்க முடியும். ஆன்மீக கோணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜை நம்மால் யோசித்து பேச முடியும். அதே போன்று இபாதத்துகள் சம்பந்தமான விஷயங்களை மிஅராஜின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜின் சமயத்திலே அல்லாஹுவை சந்தித்துவிட்டு சொர்க்க நரகத்தை பற்றி அவர்கள் அங்கு பார்த்த விஷயங்களை, மக்களுக்கு வந்து சொன்னத்தை, அனைத்து விஷயங்களையும் நாம் யோசிக்க முடியும். அருமையானவர்களே, இப்படி மிஅராஜிலே ஏராளமான விஷயங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திவிட்டு மிஅராஜின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணேற்ற பயணத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மிஅராஜினுடைய இந்த விண்ணேற்ற பயணத்தை அல்லாஹு தஆலா எதற்காக முதலில் அவர்களுக்கு ஏற்படுத்தினான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்திற்குரிய, பாசத்திற்குரிய அருமை துணைவியார் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களின் தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தவர்கள். எல்லா நிலைகளிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தவர்கள். ஒரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லித் தருவார்கள். ஆயிஷா நாயகி கேட்பாங்க, அப்படி வயதான அந்த பெண்ணிடத்தில், ஹதீஜா நாயகியிடத்தில் நீங்கள் என்ன கண்டுவிட்டீர்கள்? உங்களுக்கு அல்லாஹு தஆலா அதே போன்று எவ்வளவு மனைவிமார்களை அதைவிட மேலாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். அப்படி இருந்தும் நீங்கள் அந்த ஹதீஜா நாயகியை பற்றியே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே என்று ஆயிஷா நாயகி கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஜா நாயகியை விட மேலாக அல்ல, ஹதீஜா நாயகியை போன்று கூட அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு மனைவியை தரவில்லை.
அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். பெருமானாருடைய கஷ்டமான எல்லா நேரங்களிலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக, ஆறுதலாக இருந்தவர்கள். தனது மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, சொத்துக்கு சொந்தக்காரர், அனைத்து சொத்துக்களையும் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி செலவு செய்தவர்கள். அவ்வளவு பெரிய உன்னதமான இடத்தை பிரித்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய பிரிவு, அவர்களுடைய அந்த வஃபாத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. 25 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியை கைகோர்க்கிறார்கள். சுமார் 50 வயது வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான ஆறுதலையும் கொடுத்தவர்கள். அவர்களுடைய வஃபாத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்கு ஆளாகி இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இந்த வருத்தத்தில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி மிஅராஜிற்கு அழைத்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னொரு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் 8 வயதில் இருந்து அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக எல்லாமுமாக இருந்த அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைக்கிற சமயத்திலே மக்கத்து காஃபிர்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல். ஆனால் அவர்களை எந்த வகையிலும் நெருங்கவும் கூட முடியாத அளவிற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருந்தவர்கள் அபூ தாலிப் ரலியல்லாஹு. அபூ தாலிப் மிகப்பெரிய அரணாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் மக்களுக்கு அல்லாஹுவை குறித்து உண்டான எல்லா விஷயங்களையும் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்தவர்கள் அபூ தாலிப். அவர்களுடைய வஃபாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை, துக்கத்தை ஏற்படுத்தி தந்தது. அபூ தாலிபினுடைய இந்த வஃபாத்தும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தும் பெருமானாருக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது. எனவே அல்லாஹு தஆலா மிஅராஜினுடைய பயணத்தை பெருமானாருக்கு ஏற்படுத்தினான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு காரணத்தை சொல்லித் தருவார்கள். நாயகத்திற்கு மிஅராஜ் ஏற்பட்டதற்கான காரணம் பெருமானாருக்கு அந்த தாயிஃபினுடைய பயணம். ஒரு 10 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல முடியாத ரணங்கள், மிகப்பெரிய ஒரு வேதனை, சொல்லாலும் கல்லாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாக்கினார்கள் அந்த தாயிஃப் மக்கள். அந்த வருத்தத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி மிஅராஜினுடைய பயணத்தை கொடுத்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். அதே போன்று இன்னொரு விஷயம், அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனத்தில் பதிவு செய்கிறான். பொதுவாக எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபார பொருளை நாம் கண்கூடாக பார்த்து அதனுடைய தரத்தை நாம் பார்த்ததற்கு பிறகுதான், அதனுடைய குவாலிட்டியை நாம் நன்றாக தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் நாம் நம் புறத்தில் இருந்து நாம் பணத்தை கொடுத்து அதை வாங்குவோம். அப்படிதானே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மிஅராஜிற்கு அழைத்ததற்கான ஒரு காரணமாக பதிவு செய்வார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா இறக்கி தந்ததே அல்லாஹுவை வணங்குவதற்கு, அதன் மூலம் மனித சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய சுவனத்தை, அவனை வணங்கவில்லை என்று சொன்னால் நரகம் என்ற எல்லா விஷயத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் தலைவராக நேரடியாக சென்று எல்லா நிலைகளையும் அல்லாஹுவின் புறத்தில் சென்று பார்த்துவிட்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும்.
அதனுடைய சுவனத்தினுடைய அந்த சுகபோகங்களை, அந்த மாடா மாளிகைகளை, அதனுடைய இன்பங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரை நேரடியாக அழைத்து வந்து காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா பிரியப்பட்டான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. சுவனத்திற்காக வேண்டி, சொர்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருள்களையும் தன்னுடைய பிள்ளைகள் என்று அனைத்தையும் அல்லாஹுவின் புறத்தில் சுவனத்திற்கு பகரமாக இந்த முஃமின்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வரலாற்று ஆசிரியர்கள் மிஅராஜை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான் என்று 4 விதமான காரணங்களை குறிப்பிட்டு தருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த சமயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு உம்மஹானி அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரி, அவர்களுடைய வீட்டில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தங்கியிருக்கிறார்கள். அந்த சமயத்தில்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களுடைய வருகையின் கோணமே வித்தியாசமாக இருந்தது. எப்பொழுதும் வாசலின் வழியாக, வாயிலின் வழியாக உள்ளே வருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய தினம் கூரையின் மேல் பகுதியில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். அதுவே காண்பிக்கிறது விண்ணேற்ற பயணத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து தருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையே பெருமானாரை மிஅராஜிற்கு அழைப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வருகை பதிவு செய்கிறது என்று நாம் கிதாபுகளிலே நாம் பார்க்க முடியும். மார்க்க அறிஞர்களால், யோகோபித்த உலமா பெருமக்களால் 5 இரவுகள், அருமையானவர்களே, 5 இரவுகள் கண்ணியமான இரவுகளாக சொல்லித் தருகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பெருநாளுடைய 2 இரவுகள், ஷாபானுடைய பிறை 15ஆம் இரவு பராத்தினுடைய இரவு, 4வதாக ஷாபானுடைய 15வது இரவு, அதே போன்று அதனுடைய வரிசையிலே மிஅராஜினுடைய இரவு என்பது எல்லா இரவுகளையும் விட கண்ணியத்திற்குரிய இரவாக இருக்கிறது. அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு. இந்த 5 இரவுகளும் முஸ்லிம்களால் மிக உயர்வான ஒரு நிலையில் பார்க்கப்பட வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். தங்களால் ஆன எல்லா விதமான அமல்களிலும் ஈடுபட வேண்டும். மிஅராஜை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிவிட்டு, இந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக உங்களால் ஆன நஃபீலான வணக்கங்களை, சுன்னத்தான இபாதத்துகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜ் விண்ணேற்ற பயணத்தை குறித்து நாம் பார்க்கிற சமயத்திலே மக்கமா நகரத்திலிருந்து பைத்துல் முகத்தஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். பைத்துல் முகத்தஸிலிருந்து சித்ரத்துல் முன்தஹா வரை செல்கிறார்கள். அதுவரையிலும் பெருமானாரை அழைத்து வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதோடு நின்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு பெருமானாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹுக்குமான அந்த பயணம் தொடர்கிறது. 3 விதமான ஒரு பயணமாக வரலாறுகளிலே நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் பயணமாக பைத்துல் முகத்தஸ், அதனுடைய தொலைதூரத்தை இன்றைய நிலையில் நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் சுமார் 1250 கிலோமீட்டர். ஒரு 20 மணி நேரம் 25 மணி நேரம் பயணப்பட வேண்டிய அந்த தொலைதூரத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நொடி பொழுதில் கடந்து செல்கிறார்கள். பெருமானாருடைய அந்த மிஅராஜினுடைய பயணத்தை குறித்து சொல்லித் தருவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துரிதமாக வேகமாக சென்று வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் படுத்திருந்த அந்த பாயினுடைய சூடு ஆறவில்லை. பெருமானாருடைய அந்த வீட்டினுடைய அந்த பூட்டினுடைய அசைவு நிற்கவில்லை. அதற்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்று வந்தார்கள் என்று சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே,
இவ்வளவு நொடி பொழுதிலே இவ்வளவு பெரிய எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அறிவியல் ரீதியாக, அறிவு ரீதியாக நாம் சிந்தித்தால் இன்றைய காலத்தில் நாம் சிந்திப்பது, யோசிப்பது மிக இலகுவான விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி உலக ஓட்டத்தை அல்லாஹு தஆலா அப்படியே நிறுத்தி வைத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்று வந்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நொடி ஆரம்பமாகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி இவ்வளவு பெரிய ஒரு நிலையை நம்மால் யோசிக்க முடியும் என்று நாம் பார்க்கலாம். தற்காலத்திலே நாம் யோசித்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சமீபத்திலே இந்தியாவிலே ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் ஹைதராபாத் அப்படிங்கிற அந்த ஊரிலே நடந்த ஒரு விஷயமாக வரலாற்றிலே கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடியும். சையீது யூசுப் சாஹிப் என்ற ஒரு மனிதர், ஒரு இமாம், அவர்கள் தனது பள்ளிவாசலிலே தொழுகை வைக்கிறார்கள். நோன்புடைய காலத்திலே தொழுகை வைக்கிற அந்த சமயத்திலே அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகுவதற்காக வேண்டி ஷாஹ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வலியுல்லா, ஒரு சீதேவி, அப்துல்லாஹ் ஷாஹ் என்ற ஒரு சீதேவி, ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அந்த யூசுப் சாஹிபினுடைய பின்னால் நின்று தொழுகுவதற்காக வேண்டி வருகிறார். காரணம் என்னென்னா, அந்த யூசுப் பாதுஷா அப்படிங்கிற அந்த இமாம் மிக அருமையாக கிராத் ஓதக்கூடியவங்க, மிக இன்பமாக கிராத் ஓதக்கூடியவங்க. அவங்களுக்கு பின்னால் நின்று தொழுகுவதற்காக வேண்டி ரமலானுடைய மாதத்திலே இந்த அப்துல்லாஹ் ஷாப் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அதிகமான கிதாபுகளை எல்லாம் எழுதி தந்தவர்கள், அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து நோன்பு திறந்துவிட்டு அந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழுவார்களாம். எப்பொழுதும் மகரிபினுடைய அந்த தொழுகையிலே முதல் ரக்காத்திலே சூரா சப்பிஹிஸ்ம சூறாவையும் ஹல்ல அத்தாக்க, அதற்கு அடுத்து வரக்கூடிய ஹல்ல அத்தாக்க சூறாவையும் ஓதுவார்களாம். இப்படி ஓதி தொழுவது அவர்களுடைய வழக்கம். ஆனால் அன்றைய தினம் மகரிபு தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு பக்ரா சூறாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். முதல் ரக்காத்திலே பக்ரா சூறாவை முழுமையாக முடிக்கிறார்கள். இரண்டாவது ரக்காத்திலே அடுத்த சூறாவாக இருக்கக்கூடிய ஆலை இம்ரான் சூறாவை ஓதுகிறார்கள். அந்த சூறாவை முடிக்கிறாங்க. குர்ஆன் ஓதக்கூடியவன் நமக்கு தெரியும், சுமார் 3 ஜுசுவுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த 2 சூறாக்களையும், 4 ஜுசுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த 2 சூறாக்களையும் 2 ரக்காத்தில் ஓதி முடிக்கிறார்கள். அந்த யூசுப் சாஹிப் அப்படிங்கிறவங்க, யூசுப் பாதுஷாங்கிறவங்க. இதை சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் ஷாஹ் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. எப்போதும் 7 மணிக்கு ஆரம்பித்து 7:10க்கு மகரிப் தொழுகையை முடிப்பார்கள். ஆனால் அன்று நாம் யோசிக்கலாம், சுமார் 4 ஜுசுகளுக்கு மேலாக ஓதி இருக்கிறார்களே, இஷாவுடைய டைம் முடிஞ்சு தராவி டைமும் தாண்டி இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதே போன்று 7:10ற்கு மகரிபினுடைய தொழுகையை முடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக 10 நிமிஷத்தில் எப்படி இவ்வளவு ஜுசுகளை ஓத முடிந்தது என்று அந்த அப்துல்லா ஷாஹுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒருவேளை இந்த பள்ளிவாசலில் தான் டைம் ஓடாமல் ஸ்டாப் ஆகி நிற்கிதோ அப்படின்னு ஒரு எண்ணம். உடனே வெளியில் வந்து அவங்க இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. 7:20. ஹைதராபாத் முழுவதும் பார்க்கிறார்கள், எல்லா இடங்களிலும் 7:10. அருமையானவர்களே, அவர்களுடைய அந்த மன தூய்மையோடு இஹ்லாஸோடு அவர்கள் ஓதியதின் காரணமாக அந்த சூரத்துல் பக்ராவையும் ஆலை இம்ரான் என்ற அந்த 2 சூறாக்களையும் ஓதி முடிக்கிற வரையிலும் அல்லாஹு தஆலா கால ஓட்டத்தை நிறுத்தி வைத்திருந்தான் என்று நாம் பார்க்க முடியும். இப்படி வரலாறுகளிலே நாம் எண்ணற்ற நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். அல்லாஹு தான் நாடியவர்களுக்கு அவர்களுடைய கால ஓட்டத்தை அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறான். தான் நாடினால், அல்லாஹ் நாடினால் எதையும் செய்ய முடியும் என்பதற்கு இந்த மிஅராஜினுடைய இந்த கால ஓட்டத்தை நிறுத்தி வைத்ததை நாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நானே கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஓதுகிற சமயத்திலே
எனது உஸ்தாது அவர்கள் இப்பொழுது எங்கள் ஊரிலே இருக்கிறார்கள். வயது முதிர்ந்தவர் ஒரு உஸ்தாத். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் தர வேண்டும். அவர்கள் பாடம் நடத்துகிற சமயத்திலே சுமார் 4-5 மணி நேரம் நடத்த வேண்டிய பாடங்களை வெறுமனே 40 நிமிடத்தில் நடத்தி முடித்து விடுவார்கள். ஆனால் அந்த 40 நிமிடத்திற்கு முன்னால் அதற்குள் அவர்கள் பாடங்களை கேட்டிருப்பார்கள், நடத்தியிருப்பார்கள், மாணவர்களோடு உரையாடியிருப்பார்கள். எல்லா விஷயங்களும் 40 நிமிடத்திற்குள் அவர்கள் முடித்து அந்த அவர்களுடைய வகுப்பை நிறைவு செய்வார்கள். நாங்கள் கண்கூடாக உணர்ந்திருக்கிறோம். எல்லா மற்ற வகுப்புகளில் நேரங்கள் கடப்பதை விட இந்த மூத்த உஸ்தாதினுடைய அந்த வகுப்பு அந்த நேரம் எவ்வளவு பரக்கத்தாக இருந்தது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த நிலையை தான் இந்த மிஅராஜினுடைய சமயத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று வரலாற்றாசிரியர்கள் காலத்தை அல்லாஹ் அப்படியே நிறுத்தி வைத்திருந்தான் என்று பதிவு செய்கிறார்கள். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்கிற வழியிலே பைத்துல் முகத்தஸ் அங்கு சென்று எல்லா நபிமார்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை வைக்கிறார்கள். உலகத்தில் தோன்றிய 1,24,000 நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பூத உடலோடும் ரூஹோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்கிறார்கள். அல்லாஹு தாலா உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவர் என்பதை பதிவு செய்கிறார். பைத்துல் லஹம் என்ற அந்த இடத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஅராஜிற்கு அழைத்து செல்கிற சமயத்திலே இந்த இடத்தில் நீங்கள் ஒரு 2 ரக்காத்து தொழுவுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பைத்துல் லஹம் என்ன இடம்? இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். உடனே அங்கு ஒரு 2 ரக்காத் தொழுகிறாங்க. மிஅராஜினுடைய அந்த பயணத்தில் போகிற வழியிலே இதுவெல்லாம் இந்த நிகழ்வெல்லாம் நடக்கிறது. அதற்கு அடுத்து ஒரு இடத்தை காண்பித்து இந்த இடத்தில் ஒரு 2 ரக்காத்து தொழுவுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது இதுதான் கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி வந்த தூர் சீனா மலை. இந்த இடத்தில் நீங்கள் 2 ரக்காத்து தொழுவுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுகிறாங்க. அதே போன்று யத்ரிப் என்ற ஒரு ஊரை காண்பிக்கிறார்கள். அதுதான் மதீனா. பின்னொரு காலத்திலே இக்கட்டான சூழலில் இந்த இடத்திற்கு தான் நீங்கள் பயணப்பட்டு வரப்போகிறீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மக்கத்து மக்கள் என்னை வெளியேற்றி விடுவார்களா? நான் எவ்வளவு மக்கத்து மக்களால் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், என்னை வெளியேற்றி விடுவார்களா என்று ஆச்சரியமாக கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம், ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும், அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஊருக்கு தான் நீங்கள் பயணப்பட்டு வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிற வழியிலே சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று அந்த விண்ணேற்ற பயணத்திலே ஒரு இடம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வலது பக்கமும் பார்க்காதீங்க, இடது பக்கமும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வலது பக்கம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. வலது பக்கத்தில் நீங்கள் திரும்பி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் சமூகம் முழுக்க யூதர்களாக மாறிவிடுவார்கள். இடது பக்கத்தில் ஏன் திரும்பி பார்க்கக்கூடாது? திரும்பிட்டீங்கன்னா உங்கள் சமூகம் கிறிஸ்தவர்களாக மாறி போவார்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பயணத்தில் சொல்லி வருகிறார்கள். அதே போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பு வருகிறது. இது என்ன தீப்பிழம்பு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லித்தர்றாங்க, இதுதான் ஷைத்தான் என்று சொல்லித்தர்றாங்க. ஒரு பெண் உருவம், அந்த பயணத்திலே ஒரு பெண் உருவத்தை பார்க்கிறார்கள். இது ஒரு பெண் வருவதை போன்று தெரிகிறதே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கும்போது சொன்னாங்க, அந்த பெண்ணை நீங்கள் பார்த்து விடாதீர்கள். அந்த பெண்ணை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் சமூகம் உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலேயே தன்னுடைய நேரங்களை கழித்து விடுவார்கள். எனவே நீங்கள் கீழே கொண்டு சென்று விடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித்தரார். போகிற வழியிலே நடந்த நிகழ்வுகள் இதுவெல்லாம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை பதிவு செய்கிற சமயத்திலே சுப்ஹானல்லதி என்று பதிவு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்.
பொதுவாக அந்த வார்த்தை ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம் எப்போ நடக்குதோ அப்போ தான் நம்ம சுபஹானல்லான்னு சொல்லுவோம். அப்படி தானே? யாரையாவது நம்ம சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னா சுபஹானல்லா நான் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டோம், அல்ஹம்துலில்லாஹ்னு தான் சொல்லுவோம். ரொம்ப நீண்ட தூரம் ஒருவர் நடந்து வந்திருக்கிறார், அவர் பதிவு செய்கிறார் சுபஹானல்லா நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன்னு சொல்கிறார். ரொம்ப நாள் நடக்காதவர் நடந்து வந்தால் சுபஹானல்லா அப்படின்னு சொல்லுவோம். அதே போன்று அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் பதிவு செய்கிறான். சுபஹானல்லதி, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமாக அல்லாஹ் தஆலா இந்த இஸ்ராவினுடைய மிஅராஜினுடைய இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். காரணம், இந்த மிஅராஜினுடைய இந்த விண்ணேற்ற பயணம் என்பது உலக மக்களால் கியாமத்து நாள் வரையிலும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தியிருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரூஹோடும் தனது பூத உடலோடும் அல்லாஹுவை சந்தித்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான். காரணம், பொதுவாக வானில் செல்வதற்கு அதற்கென்று தனி உடை இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, இப்படி எதுவுமே இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து செல்கிறான் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம். எனவே தான் சுபஹானல்லாஹ்ங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறோம். ஆனால் அந்த ஜுஸூல 15வது ஜுஸூல இந்த வசனம் வருகிறது. அந்த சூராவினுடைய அதில் அந்த ஜுஸூல 2 சூறா தான். 2வது சூறா கஹஃப் சூறா. அந்த கஹஃப் சூறாவை ஆரம்பிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான். தனது வேதத்தை இறக்கி தந்தது சம்பந்தமாக அல்ஹம்துலில்லாஹ்னு பதிவு செய்கிறான். ஆனால் தனது விண்ணேற்ற பயணத்தை குறித்து தனது திருத்தூதரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்ததை குறித்து அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தனது அடியாரை நாம் அழைத்து கொண்டு வந்தோம் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்தாங்கன்னு சொல்லலை. அல்லாஹ் தஆலா தன் புறத்தில் அல்லாஹ் அவர்களை அழைத்து வந்தான் என்று நாம் பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். கிதாபுகளிலே சொல்லித் தருவார்கள். ஒரு சிலர்கள் இவ்வாறும் யோசிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பூத உடலோடு மிஅராஜிற்கு செல்லவில்லை, அவர்கள் கனவின் மூலம்தான் மிஅராஜிற்கு சென்றார்கள் என்று ஒரு சிலர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, கனவின் மூலம் மிஅராஜிற்கு செல்வது என்பது ஆச்சரியமான விஷயமா? இல்லை. ஏன்னா கனவுல நம்ம எங்கெங்கெல்லாமோ போகிறோம். கனவுல மியாராஜ் இல்லை, நம்ம மியாராஜெல்லாம் தாண்டி கூட போகிறோம். அப்படி தானே? ஒரு சிலர்கள் எல்லாம் கனவுல அருவாளை தூக்கிட்டு வெட்டிட்டு ரொம்ப தூரம் ஓடுறாங்க. வேர்த்து விறுவிறுத்து எந்திரிக்கிறார். இதுக்கெல்லாம் ஏசி ரூமில் தான் படுத்திருக்கிறார். காரணம், ஒரு கனவுலேயே ரொம்ப தூரம் ஓடி இருக்கிறார். அப்போ கனவுல நம்ம பல இடங்களுக்கு நாம் செல்கிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பூத உடலோடு மிஅராஜிற்கு சென்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மிகப்பெரிய ஒரு தவறு என்று கிதாபுகளிலே எழுதி தருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜினுடைய இந்த பயணத்தை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வளவு நுணுக்கமாக சொல்லித் தருகிறார்கள். பெருமானாருடைய தனது பூத உடலோடு இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி புனித மிஅராஜிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டது என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம். அல்லாஹ் தனது கால ஓட்டத்தை அப்படியே நிறுத்தி வைத்திருந்தான். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆனால் இதற்கு முன்னால் இது போன்று நடந்திருக்கிறதா என்பதை நாம் யோசிக்கிற சமயத்திலே சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். 33 வயதில் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். கியாமத்தின் சமீபத்தில் அவர்கள் வருகிற சமயத்திலும் அவர்களுடைய வயது என்னதான்? 33 தான். அப்போ அவர்களுடைய வயதையே அல்லாஹ் தஆலா அப்படியே நிறுத்தி வைத்திருக்கிறான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று மிகப்பெரிய ஒரு சீதேவி. அவர்களுடைய தந்தை பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு பாதிரியார் ஒரு செய்தியை கேட்கிறார். ஒரு 3 விதமான கேள்வி கேட்கிறார். கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு 3 விதமான கேள்வி கேட்கிறார். இந்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவத்தினுடைய தலைவராக இருக்கிற நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், 24 மணி நேரத்திலே இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் ஒரு நேரம் இருக்குது, அது என்ன நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். 2வது கேள்வி,
சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகள் கழிவு அவர்கள் யூரின் பாத்ரூம்லாம் போக மாட்டாங்கன்னு வருது இல்லையா, அது எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒரு உதாரணம் நீங்கள் சொல்லணும். மூணாவது கேள்வி, இரண்டு மனிதர்கள் பிறக்கிறார்கள், இரண்டு பேரும் ஒரே நேரத்திலே பிறக்கிறார்கள், ஒரே நேரத்திலே இரண்டு பேரும் வஃபாத்தாக ஆகிறார்கள். ஆனால் ஒருவருடைய வயது 50, இன்னொருவருடைய வயது 150. இது எப்படி சாத்தியம்? இந்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் இஸ்லாத்துக்கு வர்றேன்னு பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட ஒரு பாதிரியார் சொல்கிறார். அருமையான 3 கேள்விகளுக்கு நான் உடனடியாக பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை தந்தையார் பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லித்தர்றாங்க, 24 மணி நேரத்திலே இரவும் அல்லாமல் பகலும் அல்லாமல் ஒரு நேரம் என்று சொன்னால் அது சுபஹே சாதிக் என்று காலை சுபூனுடைய நேரம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய சுபஹே காதிபுன்னு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அது பகலிலும் சேராது இரவிலும் சேராது, அந்த நேரத்திலே நாம் தொழக்கூடாதுன்னு நம்ம ஹதீஸ்லே இருக்குது. அப்போ அது பகலிலும் சேராது இரவிலும் சேராதுன்னு சொல்லிட்டாங்க. சொர்க்கவாசிகள் அவங்க யூரின் டாய்லெட்லாம் போக மாட்டாங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள், அது எப்படி சாத்தியம்? சாப்பிட்றோம் ஆனால் யூரின் போகிறதில்ல, பாத்ரூம் போகிறதில்லைன்னு சொல்கிறது எப்படி சாத்தியம்? எனக்கு இந்த உலகத்தினுடைய ஒரு உதாரணத்தை நீங்கள் சொல்லணும்னு கேட்கும்போது பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கருவுற்று இருக்கக்கூடிய அந்த குழந்தை தாயினுடைய உணவுகள் தான் அது உட்கொள்கிறது, ஆனால் அது வெளியில் வருகிற வரையிலும் அது யூரின் போகிறதில்லை, பாத்ரூம் போகிறதில்லை. இதே போன்று தான் அல்லாஹு தாலா சுவனவாசிகளை அல்லாஹு தாலா ஆக்கி விடுவான் என்று பதிவு செய்யலாம். மூன்றாவது கேள்வி என்ன, 50 வயது ஒரு மனிதருக்கு, இன்னொரு மனிதர் 150 எப்படி சாத்தியமாக ஆனது அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கே தெரியும், நீங்கள் வேதத்திலே படித்திருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த யூத பாதிரியாருக்கு சொல்கிறாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 வயதில் அல்லாஹு தாலா அவர்களை உறங்கச் செய்து விட்டான். 100 வருஷம் தூங்கிட்டாங்க. 100 வருஷம் தூங்கிட்டாங்க. 30 வயசில் இருக்கும்போது 100 வருஷம் அவங்க தூங்கிட்டாங்க. திருப்பி எந்திரிச்சு அவங்க அடுத்து 20 வருடம் வாழ்ந்தார்கள். அதே போன்று அந்த சகோதரரும் 20 வருடம் வாழ்ந்தார். இருவரும் ஒரே நேரத்தில் வஃபாத்தாக ஆறாங்க. ஆனால் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயசு என்னது? 150. 100 வருஷம் அவங்க தூங்கி இருக்கிறாங்க. 50 வயது சேர்ந்து 150. இவருடைய வயது 50 என்று சொன்னவோடு அந்த யூத பாதிரியார் உடனடியாக அவர்களுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு தூரம் நேரத்தை அப்படியே நிறுத்தி வைக்கிறான் என்பதை நாம் வரலாறுகளிலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு உதாரணம் வருகிறது. சையதுனா பில்கீஸ் அம்மையார் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து இங்கு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய சிம்மாசனம் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற சமயத்திலே அவையில் இருந்தவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்பாரில் இருந்தவர்கள், நீங்கள் உங்களுடைய சிம்மாசனத்தில் இருந்து எழுவதற்கு முன்னால் நான் அந்த அவர்களுடைய பில்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன் என்று ஒருவர் எழுந்து நிற்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைவிட வேகமாக துரிதமாக எனக்கு அந்த சிம்மாசனம் இங்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்றான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், அன ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக், நீங்கள் எழுவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன். இன்னொரு மனிதர் என்று சொன்னாரு, அன ஆதீக பிஹி கப்ல அன் யர்தத்த இலைக தர்ஃபு, உங்களுடைய கண் சிமிட்டுவதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகிறேன் என்று ஒருவர் கொண்டு வந்தார். அப்போ அவ்வளவு நேரத்திற்குள் அல்லாஹ் அவர்களுடைய நேரத்தில் பரக்கத்து செய்திருக்கிறான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, அல்லாஹு தாலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு பயணத்தை ஏற்படுத்தியதால் தான் அந்த மிஅராஜினுடைய அந்த விஷயத்தை சொல்லுகிற சமயத்திலேயே சுப்ஹானல்லதி என்ற இந்த வார்த்தையை குறித்து ஆரம்பிக்கிறான் என்று இந்த ஒத்தை வார்த்தைக்கு பெருமக்கள் இவ்வளவு விளக்கங்களை சொல்லித் தருகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பூத உடலோடு தனது உயிரோடு சென்றிருக்கிறார்கள்.
அதை உண்மைப்படுத்தியதால் தான் அவர்களுடைய உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சித்தீக்குங்கிற பட்டம். அப்படிதானே? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க, உங்களுடைய தோழர் நண்பர் நேற்று மியாராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு, பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்களாம், அல்லாஹ்வை செஞ்சு வந்தாங்களாம், எல்லாம் ஒரு இரவுலேயே முடிஞ்சிருச்சா, அது எப்படி நீங்களே எப்படி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் நம்ப முடியுதா அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதற்குத்தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சித்தீக் உண்மையாளர் என்று பதிவு செய்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து எது வந்தாலும் அதுதான் சத்தியமும் உண்மை. அவர்கள் கீழ் இருப்பது தான் வானம், மேல் இருப்பது தான் பூமின்னு அவங்க சொன்ன அதுதான் உண்மை, நான் நம்புவேன்னு சொன்னாங்க. எனவே தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சித்தீக் என்ற அந்த உயர்ந்த பட்டத்தை தருகிறான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உடலோடு சென்றார்கள் என்பதற்கு இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். மக்கத்து காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிட்டு வந்ததை அவங்கள நிற்க வச்சு கேள்வியாக கேட்டாங்க. எப்படி ஒரு இரவில் நீங்கள் இவ்வளோ தூரம் போக முடிஞ்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்னால் பைத்துல் முகத்தஸுக்கு போனதே இல்லை. அப்போ அவங்கள நிற்க வச்சு கேட்குறாங்க மக்கத்து காஃபிர்கள், பைத்துல் முகத்தஸில் நீங்கள் என்ன பார்த்தீங்க, அதனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸை அப்படியே உருவகப்படுத்தி அவர்களுக்கு முன்னால் காண்பித்தான். அவர்கள் அதனுடைய ஜன்னலில் இருக்கக்கூடிய கம்பிகள், அதனுடைய எத்துணை கதவுகள் இருக்கிறது, நபிமார்கள் எந்த இடத்தில் எந்த வளையத்தில் கட்டுவார்கள் அந்த இடத்தில் தான் நான் என்னுடைய புராக்கை கட்டினேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் சென்ற இந்த பயணத்தை பகலில் சென்றதை போன்று அப்படியே மிக துல்லியமாக அந்த மக்கத்து காஃபிர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எந்த அளவுக்குன்னா, வரலாற்றில் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துல்லியமாக சொல்லி தந்தாங்க அப்படின்னா, நீண்ட காலம் பைத்துல் முகத்தஸிலேயே ஒரு மனிதர் தங்கி இருந்தால் எவ்வளவு நுணுக்கமாக சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். வேற என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டாங்க அந்த காஃபிர்கள். பைத்துல் முகத்தஸ்லாம் போயிட்டு வந்தீங்க, அல்லாஹ்வை சந்திச்சேன்னு சொல்கிறீங்களே, வேற என்னெல்லாம் பார்த்தீங்க? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, ஈஸியாக மிக இலகுவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னாங்க. மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு நான் செல்கிற சமயத்திலே ஒரு வியாபார கூட்டம் ஒன்று மக்காவில் இருந்து சென்றிருக்கிறது. அது பைத்துல் முகத்தஸிற்கு சென்று விட்டு வியாபாரத்தை முடித்து விட்டு அது வருகிறது. அது எவ்வளவு தூரத்தில் வருது, அதில் என்னென்ன கோத்திரத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்கங்கிற முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு படி மேலே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எவ்வளவு தூரத்தில் அந்த கூட்டத்தை பார்த்தேன்னா, சரியாக இன்று மகரிபினுடைய நேரத்திலே அந்த கூட்டம் மக்காவை வந்து அடையும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு தொலை தூரத்தில் அவர்களை நான் சந்தித்தேன், சரியாக ஒரு நாள் தொலை தூரத்தில் அவர்களை நான் சந்தித்தேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜினுடைய சமயத்திலே அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த அந்த காட்சிகள் எல்லாம் மிக துல்லியமாக அந்த மக்கத்து காஃபிர்களிடத்திலே சொன்னதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இடையிலே அல்லாஹு தாலா எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த மிஅராஜினுடைய சமயத்திலே அல்லாஹு தாலா நிகழ்த்தியிருக்கிறார். நாம் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மாத்திரமே உங்களுக்கு சொல்லி வருகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வரும்போது வந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் வேகமாக வந்து, உங்களின் காரணமாய் உங்களுக்கு மரியாதை கொடுக்காததின் காரணமாக ஒரு மலக்கை அல்லாஹு தாலா வானில் இருந்து பூமிக்கு அல்லாஹு தாலா தூக்கி எறிந்து விட்டான், உங்களால் உங்களுக்கு மரியாதை கொடுக்காததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான். என்னாலையா?
என் மூலம் ஒரு மலக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் மிஅராஜுக்கு செல்லுகிற சமயத்தில், நீங்கள் வானலோகத்தில் உயர்ந்து செல்லுகிற சமயத்தில் உங்களை பார்த்தபோது மலக்குகளின் ஆசிரியராக ஒரு மலக்கு இருந்தார். அவர் தனது சிம்மாசனத்தில் இருந்து எல்லா மலக்குகளுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். உங்களை பார்த்ததற்கு பிறகு அவர் அந்த சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து மரியாதை செய்யாமல் அவர் உட்கார்ந்திருந்தார். எனவே அல்லாஹு தாலா வானத்திலிருந்து பூமிக்கு அவர்களை அல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டான். அவர் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவராக மாறிவிட்டார் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கிட்டாங்க. யா அல்லாஹ், என்னால் ஒரு மலக்கு அவர் தண்டிக்கப்பட வேண்டாம், அவர்களை அந்த மலக்கை எப்படியாவது நீ மன்னித்து ஏற்றுக்கொள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை தூக்கிட்டாதான் போதுமே. அல்லாஹ் உடனடியாக அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அந்த மலக்கு இடத்திலே அந்த ஆசானாக ஆசிரியராக இருந்த அந்த மலக்கை அழைத்து அல்லாஹ் தஆலா பேசினானா, இவ்வளவு காலம் எல்லா மலக்குகளுக்கும் நீ உஸ்தாதாக ஆசிரியராக நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் என் தூதர் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காமல் அமர்ந்ததின் காரணமாக நீங்கள் ஆசிரியராக இனிமேல் இருக்க முடியாது. அந்த ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இனிமேல் உங்களுக்கான கியாமத்து வரையிலும் அதையும் தாண்டியும் உங்களுடைய வேலையாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான். கியாமத்தையும் தாண்டி அவர்களுடைய வேலையாக அல்லாஹ் ஸலவாத்தை சொல்வதையே அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான் என்று பதிவு செய்கிறார். அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு முஹப்பத் வைத்திருக்கிறான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். தனது ஹபீப், தனது உற்ற தோழராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனது நேசராக அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதின் காரணமாக அவர்களின் மேலாக அவர்களுக்கு மரியாதை குறைவாக ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டு விட்டாலும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய கோபத்திற்கு ஆளாகிறான், எவ்வளவு பெரிய கோபத்திற்கு உள்ளாகிறான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது இருக்குதே, அமல்களில் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன், பதிவு செய்துவிட்டு செல்வேன். பொதுவாக நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் சரிதான், தொழுகையாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், எல்லா அமல்களிலும் முகஸ்துதி என்று ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால், பிறர் பார்ப்பதற்காக வேண்டி என்று நாம் ஒரு அமலை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா எந்த கூலியும் தருவதில்லை. அல்லாஹ் அதை அவர் முகத்தில் எரிந்து விடுகிறான் என்று ஹதீஸிலே நாம் பார்க்க முடியும். அப்படிதானே? ஏன்னா முகஸ்துதிக்காக வேண்டி, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் இந்த நன்மையை செய்து விட்டார் என்று அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவார். ஆனால் ஒரே ஒரு அமலை மாத்திரம் அல்லாஹ் தஆலா அப்படி தூக்கி எறிவதில்லை என்று வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. அது என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து. அந்த ஸலவாத்திற்கு அல்லாஹ் தஆலா எதையுமே ஏற்று பார்ப்பதாக இல்லை. நீ ஒது இல்லாமல் ஓதுகிறாயா, அப்படி இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். பிறருக்கு முன்னால் நீ ஓதுகிறாய், முகஸ்துதிக்காக ஓதினாலும் என்னுடைய ஹபீபின் மீது அல்லவா நீ ஸலவாத்து சொல்கிறாய், உடனடியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஸலவாத்திற்கு நிறைவான சவாபுகளை தருகிறான் என்று கிதாபுகளில் எழுதுகிறான். அருமையானவர்களே, நாம் இப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கேட்கிற சமயத்திலும் கூட நமது நாவுகளில் பெருமானாரின் மீதான ஸலவாத்துகளை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான கூலிகளும் சவாபுகளும் நன்மைகளும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் எந்த அளவிற்கு ஸலவாத்து சொல்கிறோமோ அந்த அளவிற்கு நமது எல்லா கஷ்டங்களும், வாழ்வின் எல்லா நெருக்கடிகளையும் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுகிறான் என்று இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜை குறித்து பெருமக்கள் விளக்கி தருவார்கள். அல்லாஹ் தஆலா அவன் நினைச்சிருந்தா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் நாடி இருந்தால் எதுக்கு புராக்கெலாம் கொண்டு வரணும், புராக் வாகனம்னு எதுக்கு வரணும்? அப்படியே கிரெயினில் தூக்குற மாதிரி அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் உயர்த்திருக்கிறான்ல,
ஏன் அல்லாஹ் தாலா ஒரு மலக்கை அனுப்பி அந்த மலக்கோடு சேர்ந்து ஒரு புராக் வாகனத்தை அனுப்பினான்? இந்த விஷயத்தை விளக்குகிற பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். எதுவாக இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு காரண காரியத்தோடு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சேர்த்து வைத்திருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த முஅஜிஸாவாக இருந்தாலும் ஒரு காரண காரியத்தோடு சேர்ந்திருக்கும். புராக் என்ற ஒரு வாகனம், அவர்களை அழைத்து செல்வதற்கு என்று ஒரு மலக்கு என்று ஒரு காரணத்தோடு அல்லாஹ் தன் புறத்தில் அழைத்து கொண்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னைக்குமே பொதுவாக நம்ம உலகத்தில் ஆச்சரியப்படுற மாதிரி காற்றுல திடீர்னு பறந்து, நேற்று இரவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே காற்றுல பறந்து போனாங்க நேற்று காலையில் அப்படின்னு ஹதீஸில் நம்ம என்னைக்காவது பார்க்க முடியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே ஒரு காரண காரியத்தோடு செய்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸுகளிலே நம்மால் தெளிவாக நாம் பார்க்க முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அருமை சஹாபாக்கள் ஒரு சமயம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க, தண்ணி இல்லை. உடனே என்ன செஞ்சுருக்கலாம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வரிசையாக நில்லுங்க, என் கையிலேருந்து தண்ணி வரும், அதை எல்லாரும் ஒழு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி செய்யவில்லை. அருமை சஹாபாக்கள் தண்ணி இல்லை என்று சொல்லுகிற சமயத்திலே போய் தேடுங்க, எங்கே தண்ணி கிடைக்குதுன்னு பார்த்து தேடிட்டு வாங்கன்னு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு. அப்போ எங்கேயுமே தண்ணி இல்லை, யாரை சொல்லலாம்? மறுபடியும் தேடுங்கள் என்று அருமை சஹாபாக்களை மறுபடியும் அனுப்புகிறாங்க. மறுபடியும் பார்த்துட்டு எங்கேயும் இல்லை, யாரை சொல்லலான்னு அவங்க திரும்பி வர்றாங்க. அப்படி என்றால் ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்லலாம்? அவ்வளோ பெரிய பாத்திரங்களும் அவ்வளோ பெரிய ஜாமானும் இல்லை. ஒரு ஜொக்கையாவது எடுத்துருவாங்க, ஒரு ஜொக்கு சின்ன டம்ளரையாவது எடுத்துருவாங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஜக்கு கொண்டு வரப்படுது, அதில் சிறிதளவு மட்டுமே தண்ணீர் இருக்கிறது. அதில் தன்னுடைய முபாரக்கான விரலை முக்குகிறார்கள். முக்கி அதிலே தண்ணீரை, இப்பொழுது அந்த விரலின் நுனியிலிருந்து தண்ணீர் வருகிறது. அருமை சஹாபாக்கள் உது செய்கிறார்கள், சுமார் 300 சஹாபாக்களுக்கு மேலா. இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தேன்னா இது எதுவுமே இல்லாமல் எல்லாரும் வரிசையில் நின்று என்னுடைய கையிலிருந்து உது செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏன் இவ்வளவு தேட சொன்னது? ஜொக்கை எடுத்துருவான்னு சொன்னது. அந்த ஜொக்கை சாக்கிறாங்க, அந்த ஜொக்கினுடைய ஒரு புறத்தை, ஒரு டம்ளருடைய ஒரு புறத்தை சாக்கிறார்கள். அந்த தண்ணீரை வைத்தே 300 சஹாபாக்கள் உது செய்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ஒரு காரண காரியத்தோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாக்கள், அற்புதங்கள் சேர்ந்திருக்கிறது என்பதை பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா தனது ஹபீபை அழைக்கிற சமயத்திலும் ஒரு காரணத்தோடு அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கிறான். ஒரு சமயம் ஒரு சஹாபி விருந்துக்கு அழைக்கிறாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அருமை சஹாபாக்களையும். ஆனால் வீட்டில் இருப்பதோ ஒருவர் சாப்பிடுகிற அளவுதான். ஆனால் அந்த இடத்திலே எல்லாரும் வரிசையாக உட்காருங்க, கண்ணை மூடி திறந்து பாருங்கள், உங்களுக்கு முன்னால் உணவு இருக்கும், எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி சொல்லலை. அந்த வீட்டினுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய, அந்த வீட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த சஹாபியிடத்திலே, நான் வருகிற வரையிலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாவு குலைக்கப்பட வேண்டாம், நான் வந்ததற்கு பிறகு நீங்கள் குலைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய சால்னா கறியை நீங்கள் சமைக்க வேண்டாம், உங்களுடைய அடுப்பை நீங்கள் எரிக்க வேண்டாம், நான் வந்ததற்கு பிறகு அதனுடைய காரண காரியங்களை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவிலே தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை சேர்த்து இப்பொழுது சமைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகிறது. 1400 சஹாபாக்கள் அந்த 3 பேர் சாப்பிடக்கூடிய அந்த உணவில் இருந்து சாப்பிட்டார்கள் என்று சொன்னால், பெருமானாருடைய இந்த முஅஜிஸா, இந்த அற்புதத்தை இது எதுவுமே இல்லாமல் அவர்கள் நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் இது எல்லாம் தாண்டி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அந்த வீட்டினுடைய பொறுப்பாளர். அவங்களை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எதையுமே காரண காரியத்தோடு சேர்த்து தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள் என்பதை இது போன்ற விஷயங்களின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அசாவை கொடுத்திருந்தான்.
அந்த அசாவை வைத்து நீங்கள் அடியுங்கள், பாறை இரண்டாக பிளந்து அதிலிருந்து தண்ணீர் வரும், அதை வைத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல 2 விதமாக பதிவு செய்கிறான். இல்ரிப் பி அஸாக்கல் ஹஜர் ஃபன்ஃபஜரத் மின்ஹா, அதிலிருந்தும் ஊற்று பிரித்தெடுத்து ஓடும். அதே போன்று இல்ரிப் பி அஸாக்கல் பஹர் 2 விதமாக கூறி தருகிறான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அசாவை இல்லாமல் தன்னுடைய முபாரக்கான விரலில் இருந்து அல்லாஹு தஆலா நீரை கொடுத்தான். வரலாறு நெடுக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முஅஜிஸாவையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாவையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற சமயத்தில் அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான் என்று பெருமக்கள் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இந்த மிஅராஜினுடைய பயணத்தை எனவேதான் அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அடுத்த வசனம், இந்த வார்த்தைக்கு தான் நம்ம இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னோம். அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை அல்லாஹு தஆலா அழைத்து செல்றான்னு சொல்றோம். ஏன் அடியார்னு சொல்லணும்? அஸ்ரா பி ரசூலிஹின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உமா அர்சல்னாக இல்லா ரசூலன், அல்லாஹு தஆலா ரசூலாக அந்த ரசூலுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கலாம். ஹபீபுங்கிற வார்த்தையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தனையோ வஸ்ஃபுகள் இருக்கு, அப்படிதானே? எத்தனையோ உயர்ந்த பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை அல்லாஹு தஆலா அழைத்து சென்றான் என்று அந்த அடியாருங்கிற வார்த்தையை ஏன் பதிவு செய்தான்? பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள், ஏன் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை தேர்வு செய்கிறான் என்று சொன்னால், பொதுவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு வந்தது தான் எதுவா? ரசூலாக இந்த உலக மக்களுக்கு தான் வந்திருக்கிறார். ஆனால் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் அவர்கள் அடிமைதான். எனவே ஒரு அடியான் தன்னுடைய எஜமானனை சந்திப்பதற்காக வேண்டி தான் வர்றாங்க. எனவே அந்த இடத்தில் ரசூல் என்ற வார்த்தையை பயன்படுத்த தேவையில்லை. எனவேதான் அல்லாஹு தஆலா தனது அடியாரை அழைத்தேன் என்று சொல்லுகிறான் என்று பெருமக்கள் பதிவு செய்து தருகிறான். அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, அந்த ஆயத்தினுடைய விளக்கம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். லைலம் மினல் இரவு நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அழைத்து சென்றோம். ஆனால் பெருமானாருடைய அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கிற சமயத்திலே பகலை போன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் வெளிச்சமாக அல்லாஹு தஆலா காண்பித்து கொடுத்தான். இப்போ லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹராம் கஅபத்துல்லாஹ்விலே இருந்து மக்கமா நகரத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பைத்துல் முகத்திஸையும் நம்ம வச்சுக்கலாம். பைத்துல் முகத்தஸ் அதுவரையிலும் நாம் அழைத்து சென்றோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விளக்கம் சொல்றாங்க, அந்த அக்ஸா அப்படின்னா ஊரினுடைய ஓர பகுதிக்கு சொல்றது, ஒரு தொங்கல்ல இருக்கக்கூடிய பகுதிக்கு அக்ஸான்னு சொல்றது. இப்போ இந்த இடத்தில் அக்ஸா என்று சொன்னால் பைத்துல் மாமூரிலே காபத்துல்லாஹிற்கு நேர் எதிராக நேர் மேலாக பைத்துல் மாமூர் என்று ஒன்று இருக்கு. அந்த இடத்திற்கு என்னுடைய ஹபீபை நான் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். இந்த மிஅராஜினுடைய இந்த விண்ணேற்ற பயணத்தை அரபுகளிடத்தில் இன்று வரையிலும் லைலத்துல் இஸ்ரான்னு சொல்லுவாங்க, லைலத்துல் மிஅராஜ்னு சொல்ல மாட்டாங்க. அரபுகள்கிட்ட இன்றைக்கும் அவங்களுடைய புழக்கம் என்னென்னா, நம்ம பகுதிகளில் தான் நம்ம என்ன செய்கிறோம், மிஅராஜினுடைய இரவுன்னு சொல்கிறோம். அவங்க இடத்துல இஸ்ரா. இப்படி எதுவாக இருந்தாலும் எந்த பெயரில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா இவ்வளவு இடத்திற்கு தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில நொடி பொழுதில் அல்லாஹு தஆலா அழைத்து சென்றதை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக அல்லாஹு தஆலா பதிவு செய்வதை பெருமக்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லித் தருவதை நம்மால் பார்க்க முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ உயர்ந்த விஷயங்கள் ஹஸாயிஸுல் குபரா அப்படிங்கிற அந்த நூலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1000 அற்புதங்களை பதிவு செய்கிறாங்க. இந்த கிதாபில் 1000 அற்புதங்கள். அதில் முதல் அற்புதமாக அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப். இரண்டாம் அற்புதமாக இந்த மிஅராஜை பதிவு செய்கிறான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முஅஜிஸாக்களிலேயே மிக சிறந்த மிக உயர்ந்த ஒரு முஅஜிஸாவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அழைத்து சென்றான் என்று பெருமக்கள் நமக்கு பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும்.
சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிவு செய்கிறாங்க, அத்தஅஜபூன கலீல் இப்ராஹீம் வல் கலாமு லி மூசா வர் ருயத்து லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலாக அல்லாஹு தஆலா தனது நேசராக நண்பராக தேர்ந்தெடுப்பதிலும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுவோடு பேசுவதற்கு தேர்ந்தெடுத்ததிலும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்கூடாக பார்ப்பதற்கு தேர்ந்தெடுத்ததிலும் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தனது திருத்தோற்றத்தையே சத்தியமாக அல்லாஹு தஆலா காண்பித்தான் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அல்லாஹுவை நேரடியாக கண்கூடாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுவை நேரடியாக பார்க்கவில்லை, தஜல்லா ரப்பஹு லி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பினுடைய தோற்றத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். தோற்றம் என்று சொன்னால் பொதுவாக ஒரு கண்ணாடிக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் நமது தோற்றத்தை கண்ணாடியில் நாம் பார்க்கிறோம். முகப்பாக்கும் கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியில் நம்ம தோற்றத்தை பார்க்குறோம். அந்த கண்ணாடிக்கு பின்னால் போய் நம்ம ஒரு அடி அடித்தோன்னா அதில் ஒன்றும் இருக்காது, வெறும் பாதரசமும் ஒரு கெமிக்கலும் ஒரு கண்ணாடியும் தான் இருக்கும். அது தோற்றத்தை பிரதிபலிக்கக்கூடியது. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தோற்றத்தை பார்த்தார்கள் என்று சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வதை பெருமக்கள் பதிவு செய்கிறார். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த மிஅராஜினுடைய பயணத்தை நாம் ஒரு கணமும் நாம் இதுவெல்லாம் நடந்திருக்குமா என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நமது ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜை குறித்து நம்முடைய சில பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அறிவு இதை என்னுடைய அறிவுக்கு இதை யோசிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். இப்படி யோசித்தாலே நமது ஈமானின் பலகீனம் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார். ஹைர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிற்கு அழைத்து அல்லாஹ் 3 விதமான அன்பளிப்புகளை கொடுத்தார். இதோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விதமான அன்பளிப்புகளை கொடுத்தார். முதல் அன்பளிப்பு எது? நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் தஆலா ஃபர்லான தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி தந்தார். 50 நேர தொழுகையிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களது சமூகத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் அனுப்பி 5ஆக குறைத்து கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. ஆனால் 5ஆக குறைத்தாலும் கூட இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா 50 வக்தினுடைய தொழுகையின் நன்மையை தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லித்தரான். அருமையானவர்களே, நாம் தொழக்கூடிய ஒரு தொழுகை 10 ஃபர்லான தொழுகைக்குண்டான சமத்திற்கு அதற்கு நிகராக அல்லாஹு தஆலா நன்மையை தருகிறான். அப்படி என்று சொன்னால் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபர்லான தொழுகையை நாம் எந்த அளவிற்கு பேணி பாதுகாத்து நமது உயிர் மூச்சாக அதை நாம் எடுத்து செய்ய வேண்டும். அருமையானவர்களே, ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிவு செய்கிறாங்க, நீங்கள் தொழுகையை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை. பெருமக்கள் பதிவு செய்கிறாங்க, ஒரு மனிதர் ஒரு தொழுகையை விட்டுவிட்டால் அவர் காஃபிர் என்று சொல்கிறாங்க. அப்படி என்றால் நாம் தொழுகையில் எவ்வளவு கவனமாக நாம் பேணுதலாக நமது எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு நமது தொழுகைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இது போன்ற ஹதீஸுகளிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று 2வது அன்பளிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிலே வைத்து அல்லாஹ் தஆலா ஒரு 2 வசனத்தை தருகிறார். பொதுவாக குர்ஆன் ஷரீஃபே மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். ஆனால் அந்த குர்ஆனுடைய 6666 வசனத்திலேயே இந்த 2 வசனம் மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய ஒரு வசனம். இந்த 2 வசனங்களையும் அல்லாஹ் தஆலா மிஅராஜில் வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். அந்த 2 வசனங்கள் தான் நமக்கெல்லாம் தெரியும். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி என்று பக்ரா சூராவினுடைய கடைசி வரக்கூடிய 2 வசனம். அதே போன்று லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா,
இந்த 2 வசனங்களையும் அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக கொடுத்தான். ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த 2 வசனத்தை மாத்திரம் ஒருவர் இரவில் ஓதிவிட்டு படுத்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் அல்லாஹ் தஆலா முழுமையாக நீக்கி அவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதனுடைய இந்த 2 வசனத்தினுடைய இந்த வீரியத்தை மாத்திரம் இந்த மக்கள் விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களது வாழ்வில் எல்லா நேரத்திலும் இந்த 2 வசனங்களையும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடியும். இந்த 2 வசனத்தை அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிலே அன்பளிப்பாக தந்தான். 3வது ஒரு அன்பளிப்பு அல்லாஹ் செய்தான். அது என்னன்னா, ஷிர்க்கை தவிர, அல்லாஹுவை இணை வைப்பதை தவிர இந்த மனித சமூகம் என்னென்ன தவறுகளெல்லாம் பாவங்கள் எல்லாம் குற்றங்கள் எல்லாம் செய்கிறதோ எல்லா பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால், இஸ்திக்ஃபார் செய்தால் உடனடியாக அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மிஅராஜில் வைத்து தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் துஆ செய்து விட்டோம் என்று சொன்னால், நமது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டோம் என்று சொன்னால், ஷிர்க்கை தவிர அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இந்த 3 விதமான பெரும் பாக்கியத்தை, பெரும் அன்பளிப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜில் வைத்து அல்லாஹ் தஆலா கொடுத்த அன்பளிப்புகள் என்று அவர்களுடைய மிஅராஜினுடைய பயணத்தை குறித்து நம்மால் பார்க்க முடியும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் இந்த மிஅராஜினுடைய படிப்பினைகளை முழுமையாக நமது வாழ்வில் அமல்படுத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா முஅஜிஸாக்களையும் நமது உயிராக அதை நாம் உடனடியாக சிந்தித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பரிபூர்ணமான முஹப்பத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது உயிருக்கு மேலாக அவர்களை நேசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினவிலும் கண்டுகளித்த ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிவாவுல் ஹம்த் எனும் கொடியின் கீழ் ஒன்று சேரக்கூடிய அந்த சொற்ப நமர்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் அருந்தும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபிமார்களோடும் சாலிஹீன்களோடும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. உலகில் வாழும் காலத்திலே பெருமானாருடைய எல்லா சுன்னத்தையும் நமது உயிர் மூச்சாக எடுத்து நடக்கக்கூடிய எல்லா விதமான பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. நமது வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சிரமங்கள் நெருக்கடிகளில் இருந்தும் இந்த மிஅராஜினுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. நமது வாழ்வில் எல்லா விதமான கைரு பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவானாக. நமது வியாபாரங்களில் அல்லாஹ் தஆலா பரிபூர்ண பரக்கத்துகளை ஏற்படுத்தி தருவானாக. எல்லா விதமான நஷ்டங்களில் இருந்தும் நெருக்கடிகளில் இருந்தும் அல்லாஹ் தஆலா முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.